Google Driveல போட்டோ, வீடியோ, ஆடியோ ஏதாச்சும் நீங்க வந்து அப்லோட் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாப்பீங்க. அப்படி வந்து பண்றப்ப பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் வைஃபை அப்படின்னு வந்து வரும். அது வந்து அப்லோடே ஆகாது. இந்த ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் டிரைவ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கூகுள் டிரைவ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் அப்லோடர் அப்படின்ற மாதிரி வந்து வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சைடில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரீசெண்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் த வைஃபை அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடே ஆகாது. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் ஒய்ஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆனில் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணுறப்போ ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவ் ஆப்பில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த ரீசெண்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெயிட்டிங் ஃபார் த ஒய்ஃபை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய இன்டூ கிளிக் பண்ணி அதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோடை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் இப்போ வந்து அப்லோட் பண்ணி பாருங்கள். அப்லோட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடர் அப்படின்ற மாதிரி வரும். சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ரீசெண்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிடும். சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அது அப்லோட் ஆகிடும். இந்த வெயிட்டிங் ஃபார் ஒய்ஃபை அப்படின்ற மாதிரி வந்து வராது. ஒன்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட நெட்லேயே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அது வந்து அப்லோட் ஆகிடும். எந்த ஒரு எரருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட இன்டர்நெட்லேயே வந்து அப்லோட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டா வந்து போகும் அப்படின்றதுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கூகுள் டிரைவில் வந்து ஆனில் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஆஃப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகும். எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி அப்லோட் ஆகிற போகும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். கூகுள் டிரைவ்ல வெயிட்டிங் ஃபார் வைஃபை அப்படின்னு வரக்கூடிய ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீடைலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.